வெல்கம் டு மினி டாக்ஸ் தமிழ். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இந்த பொன்மொழிகளுக்கு உரியவர் B.R. அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் இன்னைக்கத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாக்டர் அம்பேத்கர் இந்திய சட்ட வல்லுநர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர். இவர் இந்திய விடுதலைக்கு பின்னர் நாட்டின் முதலாவது சட்ட அமைச்சராக பதவியேற்று பின்னர் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவிற்கு தலைமை தாங்கினார். பட்டியல் சாதி மக்களுக்கென கழகம் ஒன்றை தொடங்கி தீண்டாமை ஒழிய தன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருந்தார். டாக்டர் அம்பேத்கர் பிரித்தானிய இந்தியாவில் மாவென்னும் இடத்தில் ஏப்ரல் 14, 1891 ராம்ஜி மலோஜி சக்பால், பீமாபாய் ஆகியோரின் 14வது குழந்தையாக பிறந்தார் மற்றும் கடைசி குழந்தையும் இவர்தான். அம்பேத்கரின் குடும்ப பின்னணி தற்போதைய மராட்டிய மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்மாவாதே வட்டத்தைச் சேர்ந்த மராத்திய குடும்பத்தை சேர்ந்ததாகும். ராம்ஜி சக்பால் பிரித்தானிய இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்து வந்தார். மஹர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் இளம் வயதில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். பள்ளியில் படித்த போது அம்பேத்கரும் மற்ற பட்டியலின குழந்தைகளும் தனியாக அமர வைக்கப்பட்டனர். இவர்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியிருக்கும் போது தண்ணீர் பாத்திரத்தை தொட அனுமதிக்கப்படாததால் உயர் சாதியை சேர்ந்த ஒருவர் அந்த தண்ணீரை எடுத்து ஊற்ற வேண்டிய நிலை இருந்தது. பொதுவாக இம்மாணவர்கள் அமர்வதற்கு ஒரு கோடிப்பை தங்கள் வீட்டிலிருந்தே கொண்டு வர வேண்டியிருந்தது. அம்பேத்கருடைய தந்தை ராம்ஜி சக்பால் 1894 ஓய்வு பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பம் பம்பாய் மாகாணத்தில் உள்ள சதராவிற்கு குடிபெயர்ந்தது. அதன் பின் சிறிது காலத்தில் அம்பேத்கரின் தாயார் இறந்தார். பின்னர் குழந்தைகள் தங்கள் தந்தை வழி அத்தையால் பராமரிக்கப்பட்டு கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்தனர். குடும்பத்தில் அம்பேத்கர் மட்டுமே தேர்வில் தேர்ச்சி பெற்று உயர்நிலை பள்ளி வகுப்பிற்கு சென்றார். இவரது அசல் குடும்ப பெயரான சக்பால் என்பதை மாற்றி இவரது தந்தை அம்மாவாதேகர் என்று பள்ளியில் பதிவு செய்தார். இந்த பெயர் இவர் பிறந்த அம்மாவாதே கிராமத்தின் பெயரிலிருந்து பெறப்பட்டது. இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட மராத்திய பிராமண ஆசிரியரான கிருஷ்ணா சி கேசவ் அம்பேத்கர் பள்ளி பதிவேடுகளில் அம்மாவாதேகர் என்ற பெயரை அம்பேத்கர் என்று தனது சொந்த பெயரை பின்பற்றி மாற்றினார். 1897 ஆண்டில் அம்பேத்கரின் குடும்பம் பம்பாய்க்கு குடிபெயர்ந்தது. அங்கு அம்பேத்கர் அல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். 1907 இவர் தனது 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பின் அடுத்த ஆண்டில் பம்பாய் பல்கலைக்கழகத்தின் அல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்தார். 1912 ஆண்டு இவர் பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றார். பரோடா மன்னனின் உதவியால் அந்த மாநில அரசாங்கத்தின் வேலை செய்ய தயாராக இருந்தார். பிப்ரவரி 1913 இவரது தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்ததால் மீண்டும் இவர் பம்பாய்க்கு திரும்ப வேண்டி இருந்தது. 1913 ஆண்டு தனது 22 வயதில் பரோடா மன்னர் சியாசிராவ் கெய்வாட் மூலம் இவருக்கு நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை கல்வி பயில வாய்ப்பு கிடைத்தது. இவர் அமெரிக்காவில் லிங்ஸ்டன் அரங்கில் பாரசீகரான நவல் பெத்தோனுடன் தங்கியிருந்தார். இவர் ஜூன் 1915 பொருளாதார மற்றும் சமூகவியல், வரலாறு, தத்துவம் மற்றும் மானுடவியல் ஆகிய பாடங்களில் முதுகலை பட்டம் பெற்றார். பண்டைய இந்திய வர்த்தகம் என்ற தலைப்பில் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தார். அக்டோபர் 1916 இவர் சட்ட படிப்பில் சேர்ந்தார். அதே நேரத்தில் லண்டன் பொருளாதார பள்ளியில் முனைவர் பட்டம் பெற ஆய்வு பணியாற்ற தொடங்கினார். ஜூன் 1917 இவரது உதவித்தொகை நிறுத்தப்பட்டதினால் இந்தியா திரும்பினார். 4 ஆண்டுகளுக்குள் தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க லண்டனுக்கு திரும்ப அனுமதி பெற்றார். பின் 1921 ரூபாய் பிரச்சனை, அதன் தோற்றமும் தீவும் என்ற தலைப்பில் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து முதுகலை பட்டத்தை முடித்தார். 1923 பொருளாதாரத்தில் பட்டம் பெற்ற அம்பேத்கர் அதே ஆண்டு சட்ட அமைப்பால் வழக்கறிஞராக ஏற்கப்பட்டார். 1927 கொலம்பியாவில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். அம்பேத்கர் பரோடா மன்னனின் உதவியின் பேரில் கல்வி கற்றதால் பரோடா மாநிலத்திற்காக வேலை செய்ய கட்டுப்பட்டார். இவர் கெய்க்வாட் அரசின் இராணுவ செயலாளராக நியமிக்கப்பட்ட சிறிது காலத்திலேயே பதவி விலக வேண்டியிருந்தது. அதன் பிறகு வளர்ந்து வரும் தன் குடும்பத்தை காப்பாற்ற வழி தேடினார். ஒரு தனியார் ஆசிரியராகவும் கணக்காளராகவும் பணியாற்றினார். ஒரு முதலீட்டு ஆலோசனை வணிக நிறுவனத்தையும் நிறுவினார்.
ஆனால் இவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் என அறிந்தவுடன் இவரது வாடிக்கையாளர்கள் இவரை ஆதரிப்பதை நிறுத்திக் கொண்டதால் இந்த முயற்சி தோல்வியடைந்தது. 1918 மும்பையில் உள்ள சிட்டென்காம் வணிகவியல் மற்றும் பொருளாதார கல்லூரியில் அரசியல் பொருளாதார பேராசிரியரானார். இவர் மாணவர்களிடம் நல்ல மதிப்பை பெற்றாலும் இவரின் சாதி காரணமாக மற்ற பேராசிரியர்கள் இவர்களுடன் பழகுவதை எதிர்த்தனர். 1919 ஆண்டு புதிய அரசு சட்டத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பிரித்தானிய அரசின் சவுத் பரோ குழுவின் முன் சாட்சியமளிக்க அம்பேத்கர் அழைக்கப்பட்டார். இந்த குழுவின் முன் அம்பேத்கர் பட்டியலின மற்றும் பிற தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு தனி தேர்தல் தொகுதிகள் மற்றும் இடஒதுக்கீடுகளை உருவாக்க வேண்டும் என்று வாதிட்டார். 1920 பம்பாயில் மூக் நாயக் என்ற வார இதழை வெளியிடத் தொடங்கினார். சட்ட வல்லுநராக பணியாற்றிய அம்பேத்கர் 1926 ஆண்டு 3 பிராமணர் அல்லாத தலைவர்களுக்காக அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் வாதாடினார். பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்த போது பட்டியலின மக்களின் கல்வியை மேம்படுத்தி அவர்களை உயர்த்த முயன்றார். தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் பக்கிருத கிரகாரணி சபா என்ற பெயரில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பை தொடங்கினார். இவர் 1925 சைமன் குழுவுடன் பணிபுரிய அமைக்கப்பட்ட பம்பாய் மாகாணத்தின் குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். இந்த ஆணையம் இந்தியா முழுவதும் பெரும் எதிர்ப்புகளை கிளப்பியது. அதன் அறிக்கை பெரும்பாலான இந்தியர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அம்பேத்கர் எதிர்கால இந்திய அரசியலமைப்பிற்கான சில பரிந்துரைகளை அப்போது எழுதினார். 1927 தீண்டாமைக்கு எதிராக தீவிர இயக்கங்களை தொடங்க அம்பேத்கர் முடிவு செய்தார். பல பொது இயக்கங்கள் மற்றும் பொது குடிநீர் ஆதாரங்களை திறக்க பேரணிகள் ஆகியவற்றை நடத்தினார். ஹிந்து கோவில்களில் அனைத்து சாதியினரும் நுழைகின்ற உரிமைக்கான போராட்டத்தையும் தொடங்கினார். தீண்டத்தகாத சமூகத்தினருக்கு நகரின் பிரதான நீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கான உரிமைக்காக போராடுவதற்காக மகத் நகரத்தில் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார். 1927 ஆண்டின் பிற்பகுதியில் நடந்த ஒரு மாநாட்டில் சாதிய பாகுபாடு மற்றும் தீண்டாண்மை ஆகியவற்றை கருத்தில் ரீதியாக நியாயப்படுத்துவதற்காக பாரம்பரிய இந்து நூலான மனுதர்ம சாஸ்திரத்தை பகிரங்கமாக கண்டனம் செய்தார். இந்த பண்டைய நூலின் பிரதிகளை சடங்கு ரீதியாக எரித்ததை தொடர்ந்து 1927 டிசம்பர் 25 ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் அதன் பிரதிகளை எரிக்க முயன்றனர். 1930 அம்பேத்கர் கலாராம் கோயில் இயக்கத்தை தொடங்கினார். ஏறத்தாழ 15,000 தன்னால்வர்கள் கூடி நாசிக் நகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இசைக்குழு அணிவகுப்புடன் ஊர்வலமாக சென்ற இவர்களை கடவுளை தரிசனம் செய்ய விடாமல் பிராமண அதிகாரிகள் தடுத்தனர். இவர்கள் கோயிலின் வாயில்களை அடைந்தும் கதவுகள் மூடப்பட்டன. பூனே உடன்படிக்கை 1930 லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படுகையில், என் மக்களுக்கு என்ன நியாயமாக கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயாட்சி கோரிக்கையை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறி சென்றார். இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் குறித்து பிரச்சினை முக்கியமாக வாதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாசார பிரதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் வற்புறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது. மகாத்மா காந்தி இந்த இரட்டை தேர்தல் முறையை கடுமையாக எதிர்த்தார். அத்தகைய ஏற்பாடு இந்து சமூகத்தை பிளவுபடுத்தும் என்று அஞ்சுவதாக கூறினார். பூனேவில் உள்ள சிறையில் இதை எதிர்த்து காந்தி உண்ணாவிரத நிலை போராட்டத்தை தொடங்கினார். இதை தொடர்ந்து அம்பேத்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் விளைவாக 1932 செப்டம்பர் 25 பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்துக்கள் மத்தியில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சார்பாக அம்பேத்கரும் மற்ற இந்துக்கள் சார்பாக மதன் மோகன் மாளவிகாவும் அதில் கையெழுத்திட்டனர். இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி ஒதுக்கீடுகள் செய்ய ஒத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு சட்டமன்றங்களில் 148 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இந்துக்களிடையே தீண்டத்தகாதவர்களை குறிக்க தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் என்ற வார்த்தையை அப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. பின்னர் 1950 ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட பிறகு பட்டியல் இனத்தவர் என்று அழைக்கப்பட்டனர்.
1935ஆம் ஆண்டில் அம்பேத்கர் பம்பாய் அரசு சட்ட கல்லூரிக்கு முதல்வராக நியமிக்கப்பட்டார். அந்த பதவியில் இவர் 2 ஆண்டுகள் இருந்தார். அக்டோபர் 13 அன்று நாசிக்கல்லில் நடந்த யோலா மாநாட்டில் அம்பேத்கர் வேறு மதத்திற்கு மாறுவதாக தனது விருப்பத்தை அறிவித்தார். அவரை பின்பற்றுபவர்களை இந்து சமயத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தினார். 1936இல் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார். இந்த கட்சியானது 1937ஆம் ஆண்டு பம்பாய் சட்டமன்ற தேர்தலில் 14 இடங்களை வென்றது. அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்ற நூலை 1936 மே 15 அன்று வெளியிட்டார். இது இந்து மரபு வழி மத தலைவர்கள் மற்றும் இந்து சமயத்தின் சாதி அமைப்பை கடுமையாக விமர்சித்தது. இந்த விஷயத்தில் காந்தியின் கருத்துக்களுக்கு எதிராக கண்டனத்தையும் உள்ளடக்கியது. குஜராத்தி மொழி நாளிதழ்களில் காந்தி சாதி அமைப்புகளுக்கு ஆதரவாக எழுதியதாக குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் தனது எழுத்துக்களில் ஜவஹர்லால் நேரு பிராமணராக இருந்ததால் இதை எதிர்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் அம்பேத்கர் கொங்கன் பகுதியில் நிலவிய கோட்டி முறைக்கு எதிராக போராடினார். அங்கு கோட்டுகள் என்றழைக்கப்பட்ட அரசாங்க வருவாய் சேகரிப்பாளர்கள் விவசாயிகள் மற்றும் குத்தகைக்காரர்களை சுரண்டி பணம் பறித்து வந்தனர். 1937ஆம் ஆண்டில் அம்பேத்கர் பம்பாய் சட்டமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார். இது அரசாங்கத்திற்கும் விவசாயிகளுக்கும் இடையே நேரடி உறவு உருவாக்குவதன் மூலம் இந்த கோட்டி முறையை ஒழிக்கும் நோக்கத்தை கொண்டதாக இருந்தது. ஜின்னாவும் அம்பேத்கரும் பம்பாயில் நடைபெற்ற விடுதலை நாள் நிகழ்வில் கூட்டாக உரையாற்றினர். அங்கு இருவரும் காங்கிரஸ் கட்சியின் மீது தீவிரமான விமர்சனங்களை வெளிப்படுத்தினர். பாகிஸ்தானை கோரும் முஸ்லிம் லீக்கின் லாகூர் தீர்மானம் 1940இல் நிறைவேற்றப்பட்ட பிறகு அம்பேத்கர் பாகிஸ்தான் பற்றிய சிந்தனைகள் என்ற தலைப்பில் 400 பக்க கட்டுரையை எழுதினார். இதில் இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தானை உருவாக்கி தர இந்துக்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வாதிட்டார். 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அம்பேத்கரை இந்திய மேலாட்சி அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சராக பணியாற்ற அழைத்தார். 2 வாரங்களுக்கு பிறகு எதிர்காலத்திற்கான இந்திய குடியரசின் அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவராக அவர் நியமிக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பின் வரைவு 1949 நவம்பர் 26 அன்று இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு மிக சிறந்த சமூக ஆவணம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் இந்திய அரசியலமைப்பை அறிந்தவருமான கிரான்வில்லா ஆசுட்டின் கூறுகின்றார். அம்பேத்கர் 1953ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது அரசியலமைப்பிற்கு எதிரான தனது மறுப்பை வெளிப்படுத்தினார். மக்கள் எப்போதும் என்னிடம் நீங்கள்தான் அரசியலமைப்பை உருவாக்கியவர் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதில் என் விருப்பத்திற்கு மாறாக நிறைய செய்திருக்கின்றேன். வாய்ப்பு கிடைத்தால் அதை எரிக்கும் முதல் நபர் நானாக இருப்பேன் என்று கூற நான் தயாராக இருக்கின்றேன். எனக்கு அது வேண்டாம், அது யாருக்கும் பொருந்தாது என கூறினார். தொழில்மயமாக்கல் மற்றும் விவசாய வளர்ச்சி இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று அம்பேத்கர் வாதிட்டார். இவர் தேசிய பொருளாதாரம் மற்றும் சமூக மேம்பாடு, கல்வி, பொது சுகாதாரம், சமூக சுகாதாரம், குடியிருப்பு வசதிகளை அடிப்படை வசதிகளாக வலியுறுத்தினார். இவர் ரூபாய் நாணயம் அச்சிடுவதை நிறுத்துவதையும் தங்க நாணயத்தை அச்சிடுவதை விரும்பினார். இது சரியான விலைகளை நிர்ணயிக்கும் என்று நம்பினார். அரசாங்கங்கள் முடிந்தவரை அசல் நோக்கங்களை பணத்தை செலவிட வேண்டும் என்றும் அவை பொது நலனுக்காக முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும் என்றும் கோரினார். அம்பேத்கர் விவசாயம் அல்லாத மற்ற தொழில்களுக்கு உழைப்பை செலவிட வேண்டும் என்றும் விரும்பினார். அம்பேத்கர் 1921ஆம் ஆண்டு வரை தொழில்முறை பொருளாதார அறிஞராக பணியாற்றிய பொழுது பொருளாதாரம் குறித்து 3 துறைசார் புத்தகங்களை எழுதினார். கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகமும் நிதியும், 1921இல் பிரித்தானிய இந்தியாவின் மாகாணங்களின் நிதியின் பரிணாமம், 1923இல் ரூபாயின் சிக்கல்கள், மூலமும் தீர்வும். 1906ஆம் ஆண்டில் இவரது 15வது வயதில் 9 வயது சிறுமியான ரமாபாய் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அந்த நேரத்தில் நடைமுறையில் இருந்த வழக்கத்தின்படி தம்பதியரின் பெற்றோரால் ஏற்பாடு செய்யப்பட்டு திருமணம் நடைபெற்றது. அவரது மனைவி ரமாபாய் 1935ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டு பின்னர் இறந்தார். 1940களின் பிற்பகுதியில் இந்திய அரசியலமைப்பின் வரைவை முடித்த பிறகு அம்பேத்கர் கால்களில் வலி மற்றும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டார். நீரிழிவு நோய்க்காக இன்சுலின் மற்றும் ஹோமியோபதி மருந்துகளை உட்கொண்டார்.
சிகிச்சைக்காக பம்பாய்க்கு சென்றபோது அங்கு அவர் சாரதா கபீர் என்பவரை சந்தித்தார். நல்ல சமையல் மற்றும் மருத்துவ அறிவு கொண்டிருந்த அவரை 1948 ஏப்ரல் 15 அன்று புதுடெல்லியில் உள்ள இவரது வீட்டில் திருமணம் செய்து கொண்டார். இவர் சவிதா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டு அவரது வாழ்நாள் முழுவதும் அம்பேத்கரை கவனித்துக் கொண்டார். மா என்று அழைக்கப்பட்ட சவிதா 2003 மே 29 அன்று தனது 93வது வயதில் மும்பையில் காலமானார். அம்பேத்கர் சீக்கிய மதத்திற்கு மாறுவதை கருத்தில் கொண்டார். ஆனால் சீக்கிய தலைவர்களை சந்தித்த பிறகு இவர் 2ஆம் தர சீக்கியராகத்தான் நடத்தப்படுவார் என்று முடிவு செய்து அந்த முயற்சியை கைவிட்டார். 1950ஆம் ஆண்டில் இவர் பௌத்த மதத்தில் தனது கவனத்தை செலுத்தினார். பௌத்த கூட்டங்களில் கலந்து கொள்ள இலங்கை சென்றார். பூனே அருகே புதிய பௌத்த விகாரம் ஒன்றை அர்ப்பணித்த போது அம்பேத்கர் பௌத்தம் பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதுவதாகவும் அது முடிந்தது முறையாக பௌத்த மதத்திற்கு மாறுவதாகவும் அறிவித்தார். இவர் 1954இல் 2 முறை பௌத்தர்களின் மாநாட்டில் கலந்து கொள்ள பர்மாவுக்கு சென்றார். 1955இல் இவர் பாரதிய பௌத்த மகா சபையை நிறுவினார். அம்பேத்கர் 1956இல் அக்டோபர் 14 அன்று நாக்பூரில் ஒரு பொது விழாவை ஏற்பாடு செய்தார். ஒரு பௌத்த துறவியின் முன்னிலையில் பாரம்பரிய முறையில் அம்பேத்கர் தனது மனைவியுடன் மதம் மாறினார். பின்னர் தன்னை சுற்றி திரண்டிருந்த ஆதரவாளர்களின் பலரை மதம் மாற்றினார். 1948இல் அம்பேத்கர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார். இதற்காக உட்கொண்ட மருந்துகளால் கண் பார்வை குறைந்ததாலும் 1954 ஜூன் முதல் அக்டோபர் வரை படுக்கையில் கழிக்க நேர்ந்தது. 1955இல் இவரது உடல் நலம் மேலும் மோசமடைந்தது. புத்தரும் அவரின் தர்மமும் என்ற புத்தகத்தை எழுதிய 3 நாட்களுக்கு பிறகு 1956 டிசம்பர் 6இல் தில்லியில் உள்ள இவரது வீட்டில் தூக்கத்தில் உயிர் பிரிந்தது. இவரின் உடல் பௌத்த சமய முறைப்படி தாதர் சௌபதி கடற்கரையில் டிசம்பர் 7 அன்று தகனம் செய்யப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். 1956 டிசம்பர் 16 அன்று ஒரு மதமாற்ற நிகழ்வில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதற்கு முன்பே அம்பேத்கர் மரணம் அடைந்ததால் இவரது உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்திலேயே இவரது உடலை பார்க்க வந்தவர்கள் மதமாற்றம் செய்து கொண்டனர். ஒரு சமூக அரசியல் சீர்திருத்தவாதியாக நவீன இந்தியாவில் அம்பேத்கரின் வாழ்க்கை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. சுதந்திரத்திற்கு பிந்திய இந்தியாவில் இவரது சமூக அரசியல் சிந்தனை அனைவராலும் மதிக்கப்படுகிறது. இவரது முயற்சிகள் மற்றும் சமூக பொருளாதார கொள்கைகள் பல்வேறு துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனிமனித சுதந்திரத்தில் தீவிர நம்பிக்கை கொண்ட இவர் சாதி சமூகத்தை பெரிதும் விமர்சித்தார். இந்து மதம் சாதி அமைப்பின் அடித்தளம் என இவர் கூறிய குற்றச்சாட்டுகள் சர்ச்சைக்குரியதாகவும் சில இந்துக்கள் மத்தியில் இவரை செல்வாக்கு அற்றவராக ஆக்கியது. அம்பேத்கரின் தேசியவாதி இயக்கத்தின் ஒற்றுமையை குலைக்கும் விதமாக சாதி பிரச்சனையில் ஒருதலை பட்சமாக செயல்பட்டார் என விமர்சிக்கப்பட்டார். ஏப்ரல் 2, 1967 அன்று இந்திய நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரின் 12 அடி உயரம் உள்ள வெண்கல் சிலை நிறுவப்பட்டு உள்ளது. ஏப்ரல் 12, 1990 அன்று அம்பேத்கரின் உருவப்படம் பாராளுமன்ற மாளிகையின் மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டு உள்ளது. அம்பேத்கர் பத்தின முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.